முக்குளத்து உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி, இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய பசும்பொன் திருமகனாருடைய இடத்தில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னரே, கால் நூற்றாண்டுக்கு முன்னரே முக்குளத்தோருக்கு கிடைத்தது முதல் சுதந்திரம். 1841ஆம் வருடம் கைரேகை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை இந்த அன்பு உடன்பிறப்புகளுக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் திணித்து, எதற்கெடுத்தாலும் யோசித்து பார்ப்பதற்கே குலையெல்லாம் நடுங்குகிறது. யோசனை பண்ணி பாருங்க. இந்தியாவினுடைய சுதந்திரம் பெற்றது பெரிய விஷயம் அல்ல. பசும்பொன் தேவரையா அவர்கள் இந்த முக்குளத்தோருக்கு பெற்றுக் கொடுத்தார்களே, அதுதான் உண்மையான சுதந்திரம். யோசிப்பதற்கே முடியல. அதனால் அத்தகைய கைரேகை சட்டத்தினுடைய 100வது ஆண்டு நினைவு மாநாடு இந்த பசும்பொன் திருமகனார் வாழ்ந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான நிலையில் அற்புதமான அன்பு உடன்பிறப்புகள், அன்பு சகோதரர்கள் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவர்களெல்லாம் உண்மையானுமே இந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் காட்டுகிறீர்கள். தயவு செஞ்சு கலந்துக்காம விட்டுட்டிங்கன்னா நீங்கள்லாம் மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் பிறந்து கைதியாக வாழ்வீங்க. இது வேணுன்னெல்லாம் சிரிக்கிறதுக்காகலாம் பேசலை. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு காவல்துறைக்கு போய் ஒரு 2 நிமிஷம் கையை கட்டி நின்றுட்டு வர்றக்கே நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம். காலம் பூராமல் கைரேகையை வச்சுட்டு டெய்லியும் போய் எங்கள் இதெல்லாம் யோசிக்கவே முடியல. அப்படி இருந்த ஒரு இதை, அதாவது என்ன காரணம்னா, நாம் எல்லாம் வீரர்கள். இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பாடுபட மறவர்கள் தேவை, தேவர்கள் தேவை, கள்ளர்கள் தேவை. ஏன்னா இவங்க தான் திறமையானவங்க, இவங்க தான் போர்க்குணம் கொண்டவங்க, இவங்க தான் எதையும் துணிஞ்சு செயல்படக்கூடியவங்க. அதுக்கு வேணும். ஆனால் மற்ற நிலையில் இவங்க திறமையானவங்க, இவங்க வேறு ஏதாவது தனிப்பட்ட நிலையில் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த கைரேகை சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட சட்டத்தை நமது ஐயா அவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி, அதெல்லாம் யோசித்து படித்து பார்த்தோம்னா கைகாலெலாம் நடுங்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. சுதந்திர போராட்டத்தை விட வலிமையானது என்ன? சுதந்திர போராட்டம் பல்லாயிரக்கணக்கான மகான்கள் சேர்ந்து நடத்துனது. பசும்பொன்னார் ஒருவர் தலைமையில் நின்று நம்மளுக்கெல்லாம் இந்த விடுதலையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த விடுதலையை வாங்கி கொடுத்து இத்தனை நாளாக நம்ம நினச்சோமோ இல்லையோ, இந்த 100ஆண்டு விழாவில் இப்போது இந்த ஜூன் 28ஆம் தேதி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய நிலையில், உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இந்த மாநாட்டில் கலந்துட்டிங்கன்னா தான் மட்டும்தான் பசும்பொன் தேவரையாவுடைய ஆத்மா உங்களைய அரவணைக்கும். நல்லா யோசனை பண்ணி பார்த்துங்க. ஏன்னா உங்களுக்காக அவங்க பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அத்தகைய சிறப்புமிக்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும். அதற்கெல்லாம் ஆரம்பமாக நாம் எப்பொழுதும் ஒரு திருவிழா கொண்டாடினால் இந்துக்கள் கம்பம் போடுவது வழக்கம். அந்த கம்பத்தை 21 நாளும் பூஜிப்பது வழக்கம். ஏன் 21 நாள் வேலுக்கு டைம் கொடுத்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க? 21 என்பது 3 தலைமுறையை குறிப்பது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். முவ்வேல் 21 தலைமுறை. நீங்கள் முன்ஜென்மாவில் செய்த வினைகள், நீங்கள் முன்ஜென்மாவில் செய்த பாவங்கள், உங்களுடைய முன்னோர்கள் செய்த குற்றங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு இந்த வேலை 21 நாளும் நீங்கள் வணங்கி பாருங்கள். உங்களுடைய அத்தனை பாவ வினைகளும் நீங்கி பாவங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சி சகல நிலைகளிலும் உங்களுக்கு நன்மைகள் நிகழும். அதுக்காகத்தான் 21 நாள் இந்த வேலுக்கு நீங்கள் வணங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எனது அன்பு சகோதரர்கள். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த வேலை வணங்குவதால் உங்களுடைய கல்வி சார்ந்த நிலையில் நீங்கள் எண்ணக்கூடிய அத்தனையும் கைகூடி வரும். மொத்தத்தில் இதுக்கு முன்னால் எங்கள் அப்பா முருகனுடைய வேலை எப்படி வணங்குனீங்களோ தெரியாது. ஏன்னா எல்லா கடவுளும் பிறந்தது வேற. உலகத்திலேயே யோனியின் வழியாக பிறக்காமல் நெற்றி கண்ணிலிருந்து பிறந்தவர் தான் இந்த வேலுக்கு சொந்தக்காரர். அதனால் இந்த 21 நாளாவது வேலை வணங்குவதை நீங்கள் வேலையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேலையை வேலை வணங்குவதாக இருக்கட்டும். திருமண தடையுள்ள நண்பர்கள், உங்களுடைய ஜாதகத்தில் தோஷங்கள், குற்றங்கள், உங்கள் ஜோசியர் ஏதாவது செவ்வாய் தோசை, ராகு தோசை, ஏதாவது தோஷங்களை சொல்லியிருந்தா கூட அந்த தோஷங்களெல்லாம் நீங்கணும்னா வேலை வணங்குங்க. அந்த வேலை வணங்குனீங்கன்னா திருமண
ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி திருமணம் நிகழும். குழந்தை பாக்கியம் உள்ள குற்றங்கள், குழந்தை பாக்கிய தடையில் உள்ளவர்களுக்கு இந்த வேலை வணங்குங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவங்க எங்கள் அப்பா முருகனுடைய வேலையும் பசும்பொன் திருமுருகனாருடைய அருளையும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த 21 நாளும் பயபக்தியோட இந்த வேலை வணங்குங்க. உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும், சகல நிலைகளில் செல்வாக்கு கிடைக்கும், அரசியல் பதவி உயர்வுகள் கிடைக்கும். இப்படி பேசிகிட்டே போகலாம். அத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆன்மீக மறவர்கள் மாநாடானது வருகிற 28ஆம் தேதி அகில இந்தியாவே பிரதமர் உட்பட திரும்பி பார்க்கும் வகையில் நமது அன்பு சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் முக்குளத்து மக்கள் முழுமையாக அணிதிரள்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவங்க என்ன இருக்கலாம், ஓட்டு போடுறதுக்கு வேண்டி நான் விசிலுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்தீங்களா? நல்லா யோசனை பாருங்கள். அப்போ இந்த மாநாட்டுக்கு நீங்கள் முக்குளத்தில் எந்த 3 எதில் பிறந்திருந்தாலும் சரி வராமல் இருந்தீங்கன்னா அது பாவம். உங்களுக்காக பாடுபடுறாங்க. உங்களுடைய இனம் தலைக்க பாடுபடுகிறார்கள். உங்களுடைய குலம் தலைக்க பாடுபடுகிறார்கள். அத்தகைய இந்த சிறப்புமிக்க ஆன்மீக மாநாட்டில் உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இந்த மாநாட்டில் கலந்துக்கணும். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் கலந்துக்கணும். உங்களுடைய சண்டை சச்சரவு போட்டி பொறாமை எல்லாத்தையும் விலக்கிட்டு இது உங்கள் மாநாடு, மறவர்கள் மாநாடு. புரியுதுங்களா? நீங்கள் எல்லாரும் ஒன்றா கலந்து ஐயாவுடைய புகழை உலகம் முழுவதும் பறைசாற்றும் வண்ணமாக, இந்திய அரசாங்கமே திரும்பி பார்க்கும் வண்ணமாக, இப்படி ஒரு இனம் இங்கே இருக்கிறது, இவங்க நம்ம அரசியலுக்கு வேணும் அப்படிங்கிற வண்ணமாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிற வண்ணமாக இங்கே பாருங்கள். எல்லா பூமிகளும் எப்படி காஞ்சி கிடக்குது பாருங்கள். அரசாங்கம் நினச்சா உடனே இங்கே ஒரு டேமிலிருந்து ஒரு தண்ணி கொண்டு வந்து விவசாயத்தை சரி பண்ண முடியும். அது மாதிரி விவசாயம் செழிக்கும் வண்ணமாக இந்த ஏரியாவுக்கு நல்ல தொழில்கள் வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து உங்களுக்கெல்லாம் நல்ல ஜீவனம் அமைஞ்சு நல்ல சிறப்பாக வாழ்வதற்காக இந்த மாநாட்டை நீங்கள் எல்லாம் சீரோடும் சிறப்போடும் ஒற்றுமையாக இருந்து பசும்பொன் திருமகனாருடைய புகழை போற்றும் வண்ணம், என் அப்பன் முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறும் வண்ணம் எனது அன்பு சகோதரர்களுக்கு ஒற்றுமை கொடுத்து வர்றேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வராமையெல்லாம் இருக்காதீங்க. அதெல்லாம் தப்பு. அவங்க வீட்டுக்காகவோ அவங்க குடும்பத்துக்காகவோ அவங்க குழந்தைகளுக்காகவோ அவங்க தொழில்களுக்காகவோ சுயநலத்தோடு பண்ணுற வேலையெல்லாம் இல்லை. இது இதுக்கெல்லாம் வந்து இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நான் முதலில் இருகரம் கூப்பி அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய தொழிலும் உங்களுடைய சந்ததிகளும் என் அப்பன் முருகன் துணை இருந்து இந்த வேல் உங்களுக்கு முன்னாலேயே போய் இந்த மாநாட்டை எல்லா வகையிலையும் உங்களுக்கு முன்னால் அந்த வேல் நின்று இந்த மாநாட்டை சீரோடு சிறப்போடு மிகப்பெரிய நிலையில் நவக்கோள்களும் பஞ்சபோதங்களும் நத்துணை புரிந்து உலக தெய்வங்கள் எல்லாம் முன்னின்று இங்கு இருக்கக்கூடிய கிராம தெய்வங்கள் அத்தனை தெய்வங்களும் உங்களுடன் முன்னின்று இந்த மாநாட்டை சீரோடும் சிறப்போடும் உங்களுடைய புகழ் முக்குளத்தோருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவும் வண்ணம், முக்குளத்தோர் ஒட்டுமொத்தமாக செல்வாக்கோடு வாழும் வண்ணம் உங்களுக்கு இந்த மாநாடு அமையும். இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய அத்தனை சிறப்பாளர்களும் வரணும், வந்து இவங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு தரணும். முதல்ல இங்கே இருக்கிறவங்க எல்லாரும், ஏன்னா முதல்ல நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து நடத்தினாலே எல்லாம் வந்துடுவாங்க. நீங்கள் இந்த மாநாடு பெரிய லெவலில் நடத்தியாச்சுன்னா அடுத்த வருஷம் மாநாடு போட சொல்லி இந்திய அரசாங்கம் கேட்கும், பிரதமர் வர்றாங்கிறாருன்னு. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஜக்கிதேவ வாசுதேவையா எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி பிரதமர் வர்றாங்க, ஜனாதிபதி வர்றாங்க. அதனால் அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை கூறி இந்த மாநாடு சிறக்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை நவக்கோள்களையும் பஞ்சபோதங்களையும் வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.